இலங்கை இடையே 2 நாட்களுக்கு இடையே இந்த கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இருக்கு. அதனால அந்த மீனவர்களை நாங்கள் விரைவில் மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு ராகவன் சொல்றார். இந்த நடவடிக்கை போதுமானதா? இல்ல, அது கடைசி கட்டம். அது ஒரு சாதாரண வழக்குகள் இருக்கு. இங்க மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். அந்த அப்பீல் உறுதி செய்யப்பட்ட உடனே இந்த மரண தண்டனை இங்க எடுத்து நிறைவேற்றுவீங்களா? இது நிறைய சிக்கல். இது ரெண்டாவது விஷயம், அந்த பாடன் அதுவும் சொல்றாரு. பிரசிடென்ஷியல் அவருடைய அனுமதி இல்லாமல் அங்க தூக்கிலிட முடியாது. அப்புறம் அவர் அனுமதி கொடுக்கல சிறைக்கு இங்க எடுத்துட்டு வராங்க. ஆனா குற்றம் செய்யாத குற்றம் செஞ்சதா தானே அங்க நிரூபணமாயிருக்கு. நண்பர் ராகவன் சொல்லும் பொழுது மன்னார் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொன்னார். இந்த மாதிரி பிரவுன் சுகர் வச்சிருந்தாங்க, இது உண்மை பொய் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த வழக்கு எங்கே போடப்பட்டது? டெல்ஃப் ஐலாண்ட் நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட இவர்களை கொண்டு எல்லையை கடந்தார்கள் என்றுதான் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல என்ன பண்றாங்க, வழக்கை ஃபைல் பண்ணும்போது போதைப் பொருள் வச்சிருந்தாங்க, ஹெராயின் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஃபைல் பண்றாங்க. அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, வழக்கினுடைய பூர்வாங்க விசாரணையிலே அடிபட்டு போகுது. யாருக்கிட்ட இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. கேஸே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலிருந்து இந்த கேஸை கொழும்பு நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அங்கதான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சப்வர்ட்டிங் ஆஃப் ஜுடிஷியரின்றது நான் இதைத்தான் சொல்ல வரேன். மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்குது. ஒரு மிரட்டல் நிலை இங்க இருக்கிறது. இந்த நாடு உள்ளபடியே இலங்கை இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்குமானால் என்ன செய்யணும்? அந்த நீதிமன்றத்திலேயே அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும்ல. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அந்த லோயர் கோர்ட்ல முடியறது காத்திருக்கணும்ல. இல்ல, அதனுடைய நோக்கம் தமிழக மீனவர்களை, இந்திய மீனவர்களை பழிவாங்குவதுதான். இது இந்தியாவிற்கு எதிராக இலங்கை கொண்டுள்ள துரோக சித்தத்தை தான் காட்டுகிறது. அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இவங்க நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க என்ன நிலைன்னா, சீனாவை முழுமையா இவங்க உள்ள இடம் விட்டுருக்காங்க. இடம் விட்டுட்டு இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு சப்மரைன் வந்துச்சு, அங்கிருந்து வந்த தளபதி இவங்க கேள்வி எழுப்புனாங்க. இப்ப அடுத்த சப்மரைன் அங்க வருது. நீங்க நல்லா கவனிக்கணும். 140 கோடி டாலருக்கு ஒரு டீப் சி போர்ட் ஒன்னத்தை உருவாக்குறதுக்கு சீனாவுக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறான். சீனாவுக்கு இலங்கை அதிபர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நாட்டை இன்னும் நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. கேகலிய ரம்பகோலானுடைய அந்த பேட்டியை பாருங்க. அதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் நல்லா சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஒரு நட்பு நாட்டினுடைய அமைச்சர் பேசக்கூடிய பேச்சு அது. இந்தியா வெளியிட்ட உணர்வு என்ன? இவர்கள் குற்றமற்றவர்கள். அந்த இடத்திலிருந்து இவர்கள் ஏதாவது செய்தார்களா? அதுதான் முக்கியம். எனவே இதில் அப்பீல் அப்படின்றது சரியான வழி அல்ல. திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல அதிரடியா வழக்கை திரும்ப பெறு என்றுதான் சொல்லணும். அப்படி ஒருவேளை திரு ராகவன் அவர்கள் சொல்லியதை போல இவர்களுடைய மேல்முறையீட்டில் இந்த 5 பேருடைய தூக்கு 8 பேர் மொத்தம் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இலங்கையினர் தான் நிறைய இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்க 125 பேர் இலங்கையர்கள் இங்க சிறையில் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி அந்த இடத்துக்கு தான் வராரு. இவங்களை அப்படியே அந்தாண்ட டிரான்ஸ்பர் பண்றது. ஒரு 4+5+9 14 பேரை கொடுத்துட்டு இந்த 25 பேரையும் மீட்டுக்கிறது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்றேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க போதைப் பொருள் தூய்மைன்ற மாதிரி காட்டிக்கிறாங்களே. பியூட்டானிஸ் அப்படின்னு அங்க அமெரிக்காவுடைய தூதரா இருந்தார் இலங்கையில. அவர் ஒரு ஆவணத்தை அனுப்பினார், ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பினார். அது என்ன அப்படின்னீங்கன்னா கேபிள். அது விக்கிலீக்ஸ் சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக இருப்பவரே மெர்வின் சில்வா என்கின்ற இலங்கை அமைச்சர் தான் அப்படின்றத அவர் சொல்லி அது வெளியாயிருக்கு. அது தனி இல்ல, அது விவாதம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இலங்கை எப்படிப்பட்ட நாடு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய சூழ்ச்சி என்ன என்பதுதான். இல்ல, எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி உலக நாடுகள் பல நாடுகள் கூட நம்ம போட்டிருக்கிறோம். எல்லா நாடுகளுமே போடுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி. வாங்க முடிஞ்சா நேரடியாக பார்ப்பாங்க, இன்டர்போல் மூலமாக ரெட் கார்னர் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அப்படி கொண்டு வருவாங்க. இந்த ட்ரீட்டி அது இல்ல. இன்னொன்னு, இதே போல இலங்கையில ஏற்கனவே நடந்திருக்கு. 1990 2 பேர் இந்தியர்கள் 2 பேர் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இதை இப்ப கூட நம்முடைய அக்பருதீன் அவர்கள் சொல்லும்போது அதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. 1990 2 இந்தியர்கள் தூக்கு தண்டனை போட்டு அதுக்கப்புறம் கம்யூட் பண்ணிருக்காங்க. லைஃப் சென்டென்ஸா அந்த பிரசிடென்ட் ஜனாதிபதி கம்யூட் பண்ணிட்டாரு. இப்ப இந்த ட்ரீட்டியை பேஸ் பண்ணி அவங்களும் இங்க வந்துட்டாங்க, கொண்டு வந்தாச்சு. அதனால இந்த விஷயத்துல இலங்கை ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்த்தா நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அது கூட மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் அதை பாராட்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் வெளியுறவுத்துறை அறிவித்திருப்பது நிம்மதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் உடனடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. நேற்றுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் சொன்னது போல அங்க போட்ட அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. மத்திய அரசாங்கமே இதை நடத்தணும்னு சொல்லி இருக்குது. அதனால ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் 2 நாடுகளுக்கு இருக்கிற இதே மாதிரி விஷயங்கள் என்ன நடந்திருக்குதோ
அதை பார்த்தாலும் கூட இவர்கள் நிச்சயமாக மத்திய காப்பாற்றப்படுவார்கள் அரசாங்கம் தொடர்ச்சி நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்றது. அதே கட்டத்தில் இன்னைக்கு நிதின் கட்கரி தமிழகம் வர்றாரு, அவர் மாலைக்கு மேல ராமேஸ்வரம் போக இருக்கிறார், அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டும் இந்த தருணத்தில் வைக்கப்பட்டது. மாநில அரசு தொடர்ந்து வழக்காடி கொண்டிருக்கிறது, மத்திய அரசு குறிப்பாக ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு. அப்ப இந்த ஒட்டுமொத்த இது போன்ற விவகாரங்களுடைய அட்வான்டேஜ் மீனவர்கள் விடுவிக்கப்படும் போது அது முழுக்க மத்திய அரசால் தான் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு பிக்சரை உருவாக்க முயற்சி செய்றீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், தமிழக அரசாங்கமே செய்யறோம். ஆனா யார் செய்ய முடியும்னு இருக்குல்லங்க. ஒரு 2 நாடுகளுக்கு இடையான விஷயத்துல மத்திய அரசாங்கத்துடைய ரோல் அதிகமா தான் இருக்கு. மாநில அரசாங்கங்கள் உடனடியாக யாரா இருந்தாலும், இது கலைஞரா இருந்தாலும் சரி, இப்போ திரு பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, நேரடியாக ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு நாட்டினுடைய அதிபர்கள் லெட்டர் எழுத முடியாது, மரபு கிடையாது, கூடாது, பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இவங்க பிரைம் மினிஸ்டருக்கு எழுதுவாங்க. இது நடைமுறை. அதனால இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட அதிகமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த அரசாங்கம் இந்த கடமையை உணர்ந்து தான் மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் இதை செஞ்சிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? அக்பருதீன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கேகலியர் ரம்புக்கோலா அந்த மாதிரி சொல்றாரு. இந்தியாவிற்காக சட்டத்தை வளைக்க முடியாது. இந்தியா உனக்காக எவ்வளவு தூரம் வளைஞ்சு கொடுத்தது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, எமர்சனின் மனைவி லாவண்யாவை குறிப்பிட்டார் ராகவன் அவர்கள். லாவண்யா ஒரு கருத்தை திட்ட தெளிவாக ஊடகங்களுக்கு சொன்னார். என் கணவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும். அவரை கருணையின் அடிப்படையில கொண்டு வராதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அவர் குற்றவாளின்றது நிரூபணமாகும். இதுதான் இங்க சுயமரியாதை பிரச்சனை. நீங்க நல்லா கவனிக்கணும். இது மேம்போக்கான நடவடிக்கைகளினால் இந்த விடயத்தில் வெற்றி பெற முடியாது. அவமானத்தை தான் தேடித்தரும். அவன் தமிழனுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே ஒரு பகைமையை விதைச்சிருக்கிறான். அந்த விஷயத்துல இதை கவனிக்கணும் பாரதிய ஜனதா அரசு. அப்படி இது கவனிக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பதை மட்டும் நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமா, அவங்க திருமதி லாவண்யா சொன்னதை நானும் ஏற்றுக்கொள்வேன். மரியாதையோடு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக தான் இந்த அரசாங்கம் இந்த வேலை இது வரைக்கும் சொன்ன அத்தனை நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நம்முடைய அந்த தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவன் கௌரவமாக திருப்பி கொண்டு வரணும்ல மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த நடவடிக்கை தான் என்ன அப்படிங்கிற அந்த கிளியர் டெஃபினேஷன் தான் கேக்குறோம். குற்றமற்றவர் நிரூபித்து அவர்களை கொண்டு வர போகிறீர்களா? இப்போ இவர் சொல்லும் பொழுது இலங்கை அமைச்சர் ஒன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இலங்கை அமைச்சர் இந்த ட்ரீட்டியை பத்தி தெரியுமா தெரியாதானே தெரியல. இது காம்ப்ளிகேட்டட் விஷயமா எனக்கு தெரியல. அதாவது தெரிஞ்சு பேசினார்னா தவறு. இலங்கை அமைச்சருடைய அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அவருக்கு இந்த அடிப்படை விஷயம் கூட இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இது போல ஒரு ட்ரீட்டி இருக்குன்னு கூட தெரியலன்னா அவர் அமைச்சரா இருக்கிறதுக்கு இலாக்கி கிடையாது. கேகலியர் ரம்புக்கோலா ரொம்ப அனுபவம் மிக்க அவங்களுடைய அமைச்சர், கான்பிடென்ட் ஆஃப் ராஜபக்ச. இந்த போர் நடந்த போது இந்த குற்றங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு இவர் மிகப்பெரிய அளவுல ரொம்ப விவரதாரி அந்த ஆளு கேகலியர் ரம்புக்கோலா. நம்ம எல்லாம் சாதாரணமா சொல்லிட முடியாது. அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்க அப்பீல் என்ற ஒரு வழியை மட்டும் நாடுகிறீர்கள். அப்பீல் என்ற ஒரு வழியை மட்டும் நாடுகிறீர்கள். நீங்கள் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு நடவடிக்கை. இது நட்பு நாடாக நடிக்கிறது. இது நட்பு நாடு அல்ல என்பதை அந்த நாடு எப்படியாவது இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் நடந்தது 2013. இந்த ட்ரீட்டி மூலமா 29 பேர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இலங்கையில இருந்த சிறையில இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க நாங்க ஒருத்தர் அமைச்சிருக்கிறோம். இதெல்லாம் இப்ப நடந்தது. ஐயா, தண்டிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து இங்க சிறையில் அனுபவிப்பதல்ல பிரச்சனை. தண்டிக்கப்பட்டவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க கோர்ட்ல கேஸ் நடக்கும். சிறையில் அடைக்கிறது மாத்திரமல்ல, நான் சொல்றேன். இப்போ அதாவது நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். இப்ப அந்த சகோதரி சொல்லும் பொழுது என்னுடைய கணவன் குற்றமற்றவன் தான் வெளில வரணும் தான் நினைக்கிறாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்களுடைய விருப்பமும் கூட அதுதானே. இங்க வந்தாலும் கூட இப்படியே இருக்கட்டுமேங்கிற அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடு சொல்ல இருக்கிறது. நாங்கள் பார்த்தவரையில இது தவறான வழக்கு, பொய்யாக புனையப்பட்ட வழக்குன்னு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, அக்பருதீன் சொல்லி இருக்கிறார். அப்ப அடுத்த ஸ்டெப் அப்படித்தான் இருக்கும். ஆனா நடந்திருக்கிறது இதற்கு விரைவான நடவடிக்கை இந்த 2-3 நாள்ல நடந்து அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இல்ல, நம்ம இந்த தலைப்புல இதுக்கு மேல நேரம் இல்லாத காரணத்தால் நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கருத்தில் நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புது பொருத்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.